சேலத்தை அடுத்துள்ள அயோத்தியாபட்டணம் ரயில்வே கேட் பகுதி என்பது 24 மணி நேரமும் மிக கடுமையான போக்குவரத்தை கொண்ட பகுதியாகும். சம்பந்தப்பட்ட அயோத்தியாபட்டணம் ரயில்வே கேட் நாள் ஒன்றுக்கு 10க்கும் மேற்பட்ட நேரங்களில் மூடப்படுவதால் வாகனங்கள் பெரும் நெருக்கடியில் போக்குவரத்து முடங்கிவிடுகிறது. இதனால் ஆம்புலன்ஸ், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், அரசு அலுவலகம் செல்வோர்கள், வியாபாரிகள் என அனைத்து பொதுமக்களும் கடும் காலதாமதத்தையும் சந்தித்து வருவதை அனைவரும் அன்றாடம் காணக்கூடிய ஒன்று. இந்த அவலநிலையை போக்க பாமக மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி வாயிலாக மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை நேரில் சந்தித்து நிலைமையை விளக்கி கடந்த ஜனவரி மாதம் மனுவும் வழங்கப்பட்டது. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சேலம் வடக்கு மாவட்ட அயோத்தியாபட்டணம் ஒன்றியம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பொதுமக்களின் 25 ஆண்டு கால கோரிக்கையான அயோத்தியாபட்டணம் ரயில்வே கேட் முன்பாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வரும் அயோத்தியாபட்டணம் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தலைவர் அன்புமணி அவருடைய உத்தரவுப்படி இன்றைக்கு அயோத்தியாபட்டணத்திலே ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரயில்வே கேட்டானது தினசரி 15க்கும் மேற்பட்ட நேரங்களிலே இந்த ரயில்வே கேட்டை இங்கே தொடர்ந்து மக்களுக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு சேலம் மாநகர பகுதியில் இருக்கின்ற இந்த ரயில்வே கேட்டிற்கு இதுவரை மத்திய மாநில அரசுகள் மேம்பாலம் கட்டுவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். இதனாலே ஆயிரக்கணக்கான மக்கள், 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர சிகிச்சை உள்ளிட்ட எந்த மக்களும் இந்த சாலையை கடப்பதற்கு மிக சிரமப்படுகிறார்கள். அரூர், ஊத்தங்கரை, சேலம் இந்த ரோடு என்பது அத்தியாவசியமான ரோடு. இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை அதற்கு முன்பால தொப்பூருக்கு மேலே மஞ்சவாடிக்கு மேலாக 4 வழி சாலை திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவ்வளவு வாகனங்கள் வரும் பொழுது இங்க சேலம் இந்த பகுதிக்கு வரும் பொழுது இந்த ரயில்வே கேட் தடையாலே மக்கள் மிகவும் இடையூறுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்களிடமும் நிதின் கட்கரி போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களிடமும் இது சம்பந்தமான மனுவை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த மத்திய மாநில அரசும் அதுக்கு உண்டான அழுத்தத்தை கொடுத்து இந்த ரயில்வே மேம்பாலம் வருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மக்களுக்கு வாழ்வாதாரமான பிரச்சனை என்பது மட்டுமல்ல, உயிர் காக்கின்ற பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினாலே இது உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருகிற நிதியாண்டிலாவது இதற்கான அந்த திட்டத்தை நிறைவேற்றி அந்த பாலத்துக்கான திட்டம் அறிவித்து நிதியை ஒதுக்க வேண்டுமாய் மாநில மத்திய அரசு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல நீண்ட நாட்களாக இருக்கின்ற சேலம் ரிங் ரோடு, சேலம் மாநகர மாவட்டத்திற்கு நகரத்திற்குள் வருகின்ற அந்த ரிங் ரோடு திட்டமும் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ரிங் ரோடு போட்டால் மட்டுமே சேலம் மாநகருக்குள்ளான அந்த போக்குவரத்து நெரிசலை தடுக்க முடியும். ஆகவே சேலம் வட்ட ரிங் ரோடை மத்திய மாநில அரசுகள் அமைப்பதற்கும் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அரசு உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கும். 4 வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 9843659055 மற்றும் 9445560055.